A very good morning students. Today now we are going to see about 7th standard term 1 unit 7 visual communication. So unit 7 visual communication அப்படிங்கற லெசனை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க டீடைலா பார்க்கலாம். First you will see about introduction part. Okay, in general whenever we think of computers, the things that come to our mind is computer screen, keyboard, mouse and CPU. So generally நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்னு திங்க் பண்ணால் நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு எது வரும், அந்த கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீன், கீபோர்டு, மவுஸு அண்ட் CPU இதெல்லாமே தான் நம்ம மைண்ட் செட்டுக்கு ஞாபகம் வரும். ஓகே, we have learned about computers and their parts of computers as industries part in standard 6. Already you have studied in standard 6 for parts of computer. Okay, today now we are going to see about apart from the software and hardware also play virtual role in the working of computers. So software and hardware and the virtual role in working of computer பத்தி நம்ம lower classes பார்த்திருப்போம். ஓகேவா, now we shall learn how to operate the computer. So computer எப்படி ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி, ஃபைல்னா என்ன, ஃபோல்டர்னா என்ன, எப்படி க்ரியேட் பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸை வந்து இந்த லெசனில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, next let us see file and folder. The reason we prefer computer is it is speed and the ability to store data. So ஸ்பீடாகவும் இருக்கும், நமக்கு என்ன ability to store data. ஸோ நிறைய டேட்டாஸ் இருக்கும், அதில் என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா, how can we save data and information in computer. ஸோ எப்படி அந்த டேட்டாவில் நம்ம சேவ் பண்ணுறது, அது அந்த இன்ஃபர்மேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரை பற்றி இப்போ பார்ப்போம். ஓகே, we can save the in folder which accumulate multiple files or a single file. ஸோ இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபைல்ஸும் ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஆர் சிங்கிள் ஃபைல்ஸும் இருக்கும். ஓகே, லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டெர்மினாலஜிஸ் லைக் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் பிஃபோர் மூவிங் ஃபர்தர். ஸோ எப்படி ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணுறது, அந்த ஃபைல்ஸை எப்படி ஃபோல்டரில் நம்ம சேவ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இப்போ பார்ப்போம். First we will see file. The output we get from any application is commonly referred as file. ஸோ இது வந்து ஒரு அவுட்புட் அப்ளிகேஷன்ஸு, இது வந்து ஒரு ஆப் தான் ரெஃபர்டு, எது ஃபைலுங்கிறது ஒரு அப்ளிகேஷன். ஓகே, therefore the application for the specific purpose determines the nature of the file. இது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த ஃபைல்ஸை நேச்சராகவே நம்ம மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸில், கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து ஃபைல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவே, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, DOC, XLS, PPT, PDF. ஸோ இந்த மாதிரிலாம் ஃபைல்ஸ் வந்து நிறையா டிவைடடாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தும் பார்த்தீங்கன்னா இன்னும் இது மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, ஸோ JPG, EPS, PSD, PNG, ZIP, CSS, HTM, MP3. ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது அவுட்புட் இதில், இந்த கம்ப்யூட்டர் இதில் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம எதில் இப்போ பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறோமோ பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண அந்த பேஜஸாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் ஏதாவது டேட்டாவாக இருந்தாலும் சரி, அதில் போய் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். இல்லை பிபிடியாக கன்வெர்ட் பண்ணோம்னா பிபிடியில் போய் செக் பண்ணோம்னா பிடிபியில் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸல் ஃபார்மில் நம்ம சேவ் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸலில் நம்ம ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த எக்ஸலில் அது சேவ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட் us see folder. A folder is a storage space that contains multiple files. ஸோ நிறைய ஃபைல்ஸை, மல்டிபிள் ஃபைல்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ஃபோல்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, we can create files as per the used needed. ஸோ ஃபைல்ஸை தனியாக க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அது ஃபோல்டரில் போடுவோம். For clear understanding we can take the example of a book shelf in a library. ஸோ லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா புக் செல்ஃப் இருக்கும். ஓகே, the individual book can be considered as a file. ஸோ ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு புக் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம ஃபைல்னு கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் the whole set of the books in a shelf can be considered as a folder. ஸோ சிங்கிள் புக்கை மட்டும் கன்சிடர் பண்ணால் அது ஃபைல். ஓகே, ஸோ அந்த ஹோல் செல்ஃபில் உள்ள எல்லா புக்ஸையும் கன்சிடர் பண்ணால் அதுதான் that is called as a folders. Okay, when we right click on the mouse, the pop-up menu appear on the screen with multiple options. ஸோ மவுஸை வந்து ரைட் கிளிக் பண்ணோன்னா நமக்கு என்ன பண்ணும்,
ஒரு மெனு comes up with the another set of the options. ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். select folder option in the menu. ஸோ அதில் folder ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணோம். you can save your files in the newly created folder. ஸோ அது நியூ ஃபைல்ஸுக்கு நம்மளாக ஏதாவது ஒரு நேம் க்ரியேட் பண்ணி அந்த ஃபைல்ஸ் ரிலேட்டடாக நம்ம சேவ் பண்ணுற ஃபைல்ஸ் என்ன ரிலேட்டடாக இருக்கோ ஸோ அது ரிலேட்டடாக நேம் டைப் பண்ணி அதை என்ன பண்ணுறோம் க்ரியேட் பண்ணி ஃபோல்டரில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகே, ஸோ see the picture, this one is a folder. ஸோ இந்த மாதிரி தான் ஃபோல்டர் சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஃபோல்டர் சிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்கும். சிஸ்டமில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் ஃபோல்டர் வந்து இந்த மாதிரி சிம்பிளில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிக்சரில் தான் இருக்கும். Next, let us see creating files. More people are using Windows and Linux operating systems in their computers. So நிறைய peoples Windows and Linux operating systems வந்து யூஸ் பண்ணுறாங்க. We can do many activities like collecting notes. நிறைய notes நம்ம கலெக்ட் பண்ணுறோம், இல்லை drawing பண்ணுறோம், இல்லை பெயிண்ட் பண்ணுறோம், இல்லை creating animations, நிறைய அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறோம், இல்லை spreadsheets இந்த மாதிரி நிறைய இது பண்ணுறப்போ ஒர்க் அதாவது வேர்டு டஸ் PPT எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கப்போ ஸோ நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஃபைல்ஸில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஓகே, ஸோ இது எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் let us see, we use guide board to go to unknown places. ஸோ கைட் போர்டுன்னு இருக்குது, அது unknown places வந்து நிறையா இருக்கும். when we on the computer and click the start button. ஸோ ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே at the left corner of the computer, லெஃப்ட் கார்னரில் நமக்கு கம்ப்யூட்டர் இஸ் shows the list of the all program in the computer. ஸோ அந்த கம்ப்யூட்டர் உள்ள எல்லா ப்ரோக்ராமும் அதில் ஸ்க்ரீன் ஆகும். ஓகே, now select the required program and create the required files. ஸோ அதில் நம்ம என்ன ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணி ஸோ அதை வந்து ஒரு ஃபைலை நம்ம என்ன பண்ணுறோம் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ see the picture. ஸோ இந்த மாதிரி ரைட் கிளிக்கை இது பண்ணி லெஃப்ட் கார்னர் கிளிக் பண்ணோன்னா நமக்கு என்ன பண்ணுவோம் அதில் உள்ள எல்லா ப்ரோக்ராம்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஏதாவது செலக்ட் பண்ணுறோமோ என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதை இது பண்ணி அதை நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைலில் சேவ் பண்ணி வைக்கிறோம். ஓகே, ஸோ இந்த கம்ப்யூட்டர் இஸ் ஆப்ரேட்டிங் ஆன் த விண்டோஸ் OS. we can collect our notes இன் நோட்பேட். ஸோ நோட்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணோமா அதை நம்ம ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது நோட்பேடுன்னு ஒரு ஆப்பே இருக்குது. ஓகே, ஸோ அந்த நோட்பேடில் நம்ம என்ன பண்ணுவோம் நோட்பேட் அப்ளிகேஷன் அண்ட் ட்ரா பிக்சர் இன் த பெயிண்ட் அப்ளிகேஷன். ஸோ நோட்பேடில் வந்து நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஆப்பில் சேவ் பண்ணி வைப்போம். அண்ட் பிக்சர்ஸ் எல்லாம் பெயிண்ட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ட்ரா பண்ண பிக்சர்ஸாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது பிக்சர்ஸாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுவோம் அந்த பெயிண்ட் அப்ளிகேஷனில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். as per it is name we can type notes in notepad. ஸோ நோட்ஸ் எல்லாம் டைப் பண்ணி நம்ம சேவ் பண்ணுறதுக்கு நோட்பேட் அண்ட் சேவ் த கிரியேட் ஃபைல்ஸ் இன் எ ஃபோல்டர். ஸோ ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதை வந்து ஃபோல்டரில் என்ன பண்ணுவோம் சேவ் பண்ணுவோம். லைக்வைஸ் இந்த பெயிண்ட் ஆப் we can draw and edit pictures. ஸோ நிறைய பிக்சர்ஸை ட்ரா பண்ணி எடிட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து பெயிண்ட் ஆப்பில் வந்து சேவ் பண்ணுவோம். ஸோ அதை ஒரு ஃபைலில் போட்டு அந்த ஃபைலை ஓவரால் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபோல்டரில் சேவ் பண்ணுவோம். let us see how can we create image gallery animation and graphics easily. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் let us see visual communication device. Pictures and audio visuals gives us more understanding than teaching and writing on the blackboard. Is it right? ஓகே, உங்களுக்கு நார்மலாக பிளாக் போர்டில் நாங்கள் சும்மா எழுதி உங்களுக்கு டீச் பண்ணுறதை விட விஷுவலாக உங்களுக்கு ஆடியோ ப்ளஸ் வீடியோ ரெண்டே காமிச்சு ஒரு அனிமேஷன் இதில் உங்களுக்கு அந்த லெசன்ஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணி எடுத்தோம்னா எது உங்கள் மைண்டில் ஈஸியாக அப்சர்வ் ஆகும் பிளாக் போர்டில் டீச் பண்ணதா இல்லை ஆடியோ அண்ட் வீடியோ விஷுவலாக காமிக்கிறதா? ஆடியோ அண்ட் வீடியோ விஷுவலாக காமிக்கிறதா நீங்கள் டேரெக்டாக உங்கள் கண்ணால் பார்க்குறது தான் உங்கள் மைண்டில் என்ன ஆகும் ஈஸியாக அப்சர்வ் ஆகும். ஓகே, ஸோ சிடி பிக்சர் இந்த மாதிரி விஷுவலாக உங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணை பற்றி ஸ்டோரி எடுக்க போகிறேன் அப்படின்னா ஸோ அந்த நேச்சரில் வச்சு அந்த குட்டி பொண்ணை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி எடுக்கிறது உங்களுக்கு என்ன ஆகும் ஈஸியாக உங்கள் மைண்ட் செட்டில் அப்சர்வ் ஆகும். ஓகே, ஸோ டீச் பண்ணுறி நீங்கள் ஆடியோவாக பார்க்குறத விட வீடியோ ப்ளஸ் ஆடியோ ரெண்டும் க்ரியேட் பண்ணி பார்க்குறது இன்னும் உங்கள் மைண்ட் செட்டில் இன்னும் ஈஸியாக அப்சர்வ் ஆகும். So instead of saying a story like once upon a time there were a king, we can understand the concept easily by seeing the video. ஸோ இப்போ இன்ஸ்டண்ட்டாக நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒன்ஸ் upon a time ஒரு டைமில் ஒரு கிங் இருந்தார், ஒரு கிராமத்தில் ஒரு கிங் இருந்தார் அப்படின்னு நான் சொல்கிறத விட we can understand the concept easily. அந்த கான்செப்ட் புரியும். பட் விஷுவலாக வீடியோவாக இன்னும் உங்களுக்கு சீயிங் காமிச்சா இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, ஆல்சோ இட் ரிஜிஸ்டர் ஃபைனலி இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் ஸ்பீச் டீச் பண்ணுறதை விட விஷுவலாக எது காமிச்சாலும் உங்கள் மைண்ட் செட்டில் ஈஸியாக என்ன ஆகும் அப்சர்வ் ஆகும்.
So the device which help in explaining the concept easily through pictures is known as a visual communication device. So the device வந்து which help எதுக்கு ஹெல்ப் பண்ணுது explaining the concept ஈஸியாக உங்களுக்கு ஒரு பிக்சர் மூலமாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி காமிக்கிறதுக்கு பேர் தான் visual communication device. For example, ஸோ இங்கே எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோட்டோஸ், ஆடியோ விசுவல்ஸ், ட்ராயிங்ஸ், அனிமேஷன் ஆல் தீஸ் கேன் பி கிரியேட்டட் ஈஸிலி வித் த ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ இதெல்லாம் கம்ப்யூட்டர் மூலமாக ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரா பண்ணி அதை அனிமேஷன் பண்ணி ஃபோட்டோ, ஆடியோ இதெல்லாமே க்ரியேட் பண்ணி நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா சினிமா இஸ் எ குட் எக்ஸாம்பிள் ஃபார் விஷுவல் கம்யூனிகேஷன் டிவைஸ். ஸோ அங்கே வந்து அவங்க கொஞ்சம் கலர் டல்லாக இருந்தாலும் அவங்க மேக்கப் போட்டு அதை அந்த விஷுவலாக எப்படி அவங்கள பிக்சர் வந்து பிரைட்டாக அவங்கள காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் டிவைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, so next let us see photo gallery and photo story. So photo gallery and photo story எப்படி கிரியேட் பண்ண அந்த ஃபோட்டோ வச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, you all must have admired the photos in the albums. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் இருப்போம், அது வந்து ஒரு ஆல்பமாக நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, to beautiful photos and edit the photos, photographers are using a ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்போம், அதை எடிட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் ஃபோட்டோவாக நமக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது யார் எப்படி பண்ணுவாங்க, ஃபோட்டோகிராஃபர்லாம் நிறைய இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஃபோட்டோ எப்படி க்ரியேட் பண்ணுவாங்கன்னா சாஃப்ட்வேர் நோன் அஸ் ஏ ஃபோட்டோஷாப்னு ஒரு ஆப் இருக்குது. ஓகேவா, ஸோ அதன் மூலமாக நம்ம நார்மலாக கொடுக்குற ஒரு ஃபோட்டோவையும் க்ரியேட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, கேன் வி மேக் ஃபோட்டோ கேலரி ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபோட்டோஸ் ஆர் தியர் எனிதிங் மோர் டு வித் எ பஞ்ச் ஆஃப் ஃபோட்டோஸ். ஸோ ஒன் மோர் ஃபோட்டோ கொடுத்தாலும் சரி, ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபோட்டோஸ் கொடுத்தாலும் சரி, வி கேன் மேக் ஃபோட்டோ ஸ்டோரி. ஒரு ஃபோட்டோ ஸ்டோரியாக என்ன பண்ண முடியும், நம்மளால் மேக் பண்ண முடியும். எஸ், வித் த ஃபோட்டோஸ் வி கேன் மேக் ஏ ஸ்டோரி. நிறைய ஃபோட்டோஸை ஜாயின் பண்ணி அது ஒரு ஸ்டோரியை நம்மளால் என்ன பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, இன் அவர் ப்ரைமரி கிளாஸஸ் வி ஹவ் ஸ்டடிட் ஃபோட்டோ ஸ்டோரிஸ் லைக் தீஸ். ஸோ நம்ம ப்ரைமரி கிளாஸஸ்லாம் பார்த்துருப்போம், நிறைய ஃபோட்டோஸை மட்டும் காமிச்சு அந்த ஸ்டோரியை நமக்கு சொல்லுவாங்க. சில்ட்ரன் லேர்ன் கான்செப்ட் ஈஸிலி த்ரூ ஃபோட்டோ ஸ்டோரிஸ் தென் பை ரீடிங் வேர்ட்ஸ். ஸோ அந்த ரீடிங் வேர்ட்ஸை ஈஸியாக கான்செப்டாக ஒரு ஃபோட்டோவை காமிச்சு ஸோ இதுதான் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு ஸோ அதை வந்து ஈஸியாக ப்ரைமரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன், அந்த வேர்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற அந்த கான்செப்டே புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, திஸ் டைப் ஆஃப் ஃபோட்டோ ஸ்டோரிஸ் கேன் பி கன்வெர்டட் ஈஸிலி இன்டு வீடியோஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோஸ்டோரி. ஸோ அந்த சாஃப்ட்வேருக்கு பேர் என்ன, மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோஸ்டோரி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் மூலமாக இந்த வீடியோஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கன்வெர்ட் ஈஸிலி இன்ட்டு ஹெல்ப் க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஃபோட்டோஸாக க்ரியேட் பண்ணி அதை வந்து ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணி சொல்லுவாங்க. See the diagram. ஸோ இந்த மாதிரி ஒரு கிங் இருந்தார், அங்கே வந்து ஒரு லைன் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரியை காமிச்சாலே இந்த குட்டீஸ்க்கு வந்து எப்படி என்ன இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹவுஸ்லேருந்து ஒரு கிங் வெளியில் வராரு, அங்கே நியர்பை வந்து ஒரு லைன் வருது அப்படிங்கிற கான்செப்ட் ஈஸியாக அந்த குட்டீஸ்க்கு வந்து ஈஸியாக என்ன பண்ணும், ரீச் ஆகிறதுக்காண்டி இந்த மாதிரி ஸ்டோரி க்ரியேட் பண்ணுவாங்க. இது என்ன சாஃப்ட்வேர், மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக. ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see Microsoft Photostory. To make videos with the help of these software we have to order the photos first. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீடியோஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபோட்டோஸை என்ன பண்ணணும், ஒரு ஆர்டர் கண்டென்ட்டில் கொண்டு வரணும். ஓகே, தென் we have to select a music and keep it the files. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மியூசிக்கை நம்ம செலக்ட் பண்ணி அந்த வீடியோஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மியூசிக்கை க்ரியேட் பண்ணி அதை ஒரு ஃபைலில் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறோம், ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். ஸ்டெப் 1 என்ன பார்த்தீங்கன்னா, ஓப்பன் த அப்ளிகேஷன் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோஸ்டோரி. ஃபஸ்ட்டு அந்த ஆப்பை நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். இன் தட் செலக்ட் பிகன் எ நியூ ஸ்டோரி. ஸோ பிகன் எ நியூ ஸ்டோரி அண்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஸோ பிகன் எ நியூ ஸ்டோரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே டவுனில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணு. இதுதான் ஸ்டெப் 1. ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்பு மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரிங்கிற ஆப்புக்கு போயிட்டு பிகைன் எ நியூ ஸ்டோரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ see the picture. ஸோ இதில் இருக்குது பாரு, செலக்ட் ஆன் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் அண்ட் தென் கிளிக் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதில் பிகைன் எ நியூ ஸ்டோரின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே டவுனில் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும்.
ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளிக் இம்போர்ட் பிக்சர்ஸ். ஸோ அதில் இம்போர்ட் பண்ணணும், என்னென்ன பிக்சர்ஸை நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிற இம்போர்ட் பண்ணி இந்த நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில். ஓகே, நவ் த ஃபைல்ஸ் இன் அவர் கம்ப்யூட்டர்ஸ் வில் அப்பியர். ஸோ கம்ப்யூட்டர்ஸில் அந்த பிக்சர்ஸ்லாம் அப்பியர் ஆகும். செலக்ட் சேவ்டு பிக்சர்ஸ் ஃபார் வீடியோ. ஸோ என்ன வீடியோஸில் என்னென்ன பிக்சர்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ ஸோ அதை செலக்ட் பண்ணி அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். தெர் இஸ் ஏ ப்ரிவென்ஷன் ஃபார் எடிட்டிங் த பிக்சர். ஸோ அந்த பிக்சரில் எதுவும் எடிட்டிங் பண்ணணுன்னாலும் எடிட்டிங் பண்ணலாம். இட் ரெக்யர்ட் வி கேன் எடிட் த இமேஜ் அண்ட் கிளிக் த நெக்ஸ்ட். ஸோ எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை நம்ம என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம். கீழே இருக்கும் கார்னர் சீதை. ஸோ பிக்சரை நம்ம என்ன பண்ணுறோம், வச்சுட்டோம். ஸோ வச்சுட்டு அதை வந்து எடிட் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். இதுதான் ஸ்டெப் 2. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 என்ன பார்த்தோன்னா நவ் we can input small text which is APT to the pictures. ஸோ அது ஒரு APT ஃபார்மேட்டில் பிக்சர்ஸாக இதாக இருக்கும். தென் கிளிக் ஆன் நெக்ஸ்ட் அண்ட் கிவ் அனிமேஷன் டு த வீடியோஸ். ஸோ அனிமேஷன்ஸ்லாம் நிறைய அந்த வீடியோஸ்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு அனிமேஷன்ஸை நம்மளே என்ன பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம். வி கேன் கிவ் ஆடியோ எஃபெக்ட் ஆல்சோ தீஸ் இமேஜஸ். ஸோ அந்த இமேஜஸ்க்கு ஒரு ஆடியோ எஃபெக்ட் கொடுக்குறோம். அந்த பயங்கரமாக த்ரில்லிங்காக இருக்கும், சடனாக வர மாதிரி போகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி த்ரில்லிங் எஃபெக்ட்டுக்கு ஒரு ஆடியோ எதுவும் கொடுக்குறோம், அனிமேஷன்ஸ் கொடுக்குறோம் ஆஃப்டர் ஃபினிஷிங். ஸோ இதெல்லாம் ஃபினிஷ் பண்ண பிறகு ஃபினிஷ் பண்ணி இது பண்ண பிறகு நெக்ஸ்ட் என்ன கிளிக் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம். இதுதான் ஸ்டெப் 3ல். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 4ல் என்ன பண்ணுறோன்னா டு ப்ரொவைட் பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ டு ப்ரொவைட் பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இந்த நம்ம சீரியல் பேசிக்காகவே டிவியில் சீரியல்ஸ் பார்த்தோன்னா ஸோ ஒரு சண்டை நடக்கிறப்ப அங்கே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ட் ஆகிற மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறோம். வி கேன் செலக்ட் ஏ மியூசிக் ஃபைல்ஸ் த்ரூ செலக்ட் மியூசிக். ஸோ செலக்ட் மியூசிக் அப்படிங்கிற ஃபைல்ஸை இது பண்ணி அங்கே பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறோம். அண்டு நெக்ஸ்ட் என்ன கிளிக் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நம்ம செலக்ட் பண்ணி எடிட் பண்ணி எல்லாம் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அனிமேஷன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஆடியோவில் எப்படி இருக்குமோ அதெல்லாம் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 5ல் என்னென்னா next select a title for the story and select a place where it is has to be saved in your computer. ஸோ ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணிட்டோம், எல்லாம் அந்த வீடியோவில் இது பண்ணி எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு ஸோ அந்த ஸ்டோரி கான்செப்ட் ரிலேட்டடாக அதுக்கு ஒரு டைட்டில் வைக்கிறோம். ஸோ டைட்டில் நேம் வச்சுட்டு அதை சேவ் பண்ணுறோம் இன் ஏ கம்ப்யூட்டர். ஒரு செலக்டட் பிளேஸில் என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணணும். ஓகே, தென் த செட்டிங்ஸ் சேஞ்ச் த ஃபார்மட் ஆஃப் த வீடியோ. ஸோ அந்த செட்டிங்ஸில் ஏதாவது ஃபார்மட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும்னா செட்டிங்ஸில் போயிட்டு என்ன பண்ணணும், திருப்பி அந்த வீடியோவில் உள்ள சில சேஞ்சஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது மாதிரி வரும். நம்ம எல்லாமே பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் சேவ்னு கொடுக்கலாம். இல்லாட்டினா சேவ் இது கொடுத்துட்டு இல்லாட்டினா நெக்ஸ்ட்டுன்னு வந்து இல்லை பேக்குன்னு வந்து எதுவும் சேஞ்சபிள் பண்ணணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டுன்னு அதுக்கப்புறம் ஆப்ஷன் கொடுத்த பிறகு நமக்கு இன்னொரு பிக்சர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் ஸ்டெப் வந்து 6. நவ் அவர் வீடியோ இஸ் ரெடி டு வியூ. ஸோ நம்ம பார்க்குறதுக்கு வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எது சேஞ்சபிள் இருந்தால் செட்டிங்ஸில் போய் சேஞ்சபிள் பண்ணணும். வேண்டாம் அப்படின்னா எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, கிளிக் வியூ யுவர் ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரி நம்ம பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும், வியூ யுவர் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். யூ கேன் see யுவர் வீடியோ நவ். ஸோ நம்ம வீடியோவை என்ன பண்ணலாம், இப்போ பார்க்கலாம். ஸோ அங்கே கீழே அங்கே இருக்கு பாரு ஆப்ஷன், வாட் வுட் யூ லைக் டு நெக்ஸ்ட். ஸோ யூ வில் வியூ யுவர் ஸ்டோரி. ஸோ ஸ்டோரியை வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நம்ம ஸ்டோரி எடிட் பண்ண ஸ்டோரி அழகாக நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன். ஸோ கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம். ராஸ்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ ராஸ்டர் கிராஃபிக்ஸ்னால் என்னென்னா த பிக்சர் ஆர் இமேஜ் விச் இஸ் கிரியேட்டட் பை ராஸ்டர் கிராஃபிக்ஸ் இஸ் entered at files and data. So files and data first enter பண்ணும். Okay, pictures are of two types of, one is vector, another one is raster. ஒரு வந்து இதில் 2 டைப் இருக்குது. ஒன் இஸ் வெக்டார் இருக்குது, another டைப் வந்து ராஸ்டர் இருக்குது. ஓகே, ஸோ ராஸ்டர் கிராஃபிக்ஸ் ஆர் கிரியேட்டட் ஆன் த பேசஸ் ஆஃப் pixels. The photos take by camera and the so photos வந்து நம்ம கேமராவில் வந்து எடுத்த பிறகு என்ன பண்ணணும்னா photos scanned by a scanner or of the raster
type. ஸோ இந்த raster typeல உள்ள ஃபோட்டோஸை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணணும். ஓகே, ஸ்கேனர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஸ்கேன் பண்ணணும். when we enlarge this type of photos we could see the pictures are rectangular layers of grids. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் enlarge பண்ணி அந்த ஃபோட்டோஸை வந்து enlarge பண்ணால் இன்னும் ஈஸியாக நமக்கு என்ன பண்ணணும், we could see the pictures நல்லா பார்க்கலாம். அண்ட் rectangular layers of grid ஒரு rectangular shapesல வந்து நமக்கு என்ன பண்ணும் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் let us see types of raster files. ஸோ raster ஃபைல்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து PNG அது டாட் PNGன்னு சொல்லுவாங்க, அதாவது போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ் அது ஒன்று இருக்குது. JPG ஆர் JPEG ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட் குரூப் அப்படின்னு இருக்குது. டாட் GIF அதாவது கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மட் அண்ட் டாட் TIFF அதாவது டார்ஜென்ட் இமேஜ் ஃபைல் ஃபார்மட். அடுத்து டாட் PSD ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் raster ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். The software which edit the raster graphics is addable photoshoot. ஸோ இது வந்து ஒரு addable ஃபோட்டோஷாப்பாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் let us see vector graphics. As the vector pictures are created on the basis of mathematics. ஸோ இந்த பிக்சர்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி கிரியேட்டட் பண்ணால் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட். as even when we enlarge the pictures is accuracy will not change. ஸோ enlarge pictures பண்ணால் accuracy will not change ஆகாது, எந்த சேஞ்சுமே அதில் இருக்காது. இது வெக்டார் கிராஃபிக்ஸில். ஓகே, ஸோ இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் வெக்டார் கிராஃபிக்ஸ் ஃபைல்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட் EPS அதாவது என்கேப்சுலேட்டட் போஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ், டாட் AA ஆடபிள் லிஸ்டட் ஆர்ட்வொர்க், டாட் PDF போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மட், டாட் SVG ஸ்கேலபிள் வெக்டார் கிராஃபிக்ஸ் அண்ட் ஸ்கெட்ச். ஸோ இது மாதிரி டைப்ஸ் ஆஃப் வெக்டார் கிராஃபிக்ஸில் இருக்குது. தீஸ் சாஃப்ட்வேர்ஸ் விச் எடிட் த வெக்டார் கிராஃபிக்ஸ் இமேஜ் ஆர். ஸோ இதில் வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம இமேஜஸை எடிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் என்னென்னா ஆடபிள் இல்லஸ்ட்ரேட்டர்ஸ், ஸ்டர்ச், இன்ஸ்கேப். ஸோ இதில் 3 டைப் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் let us see creating vector image through Inkscape சாஃப்ட்வேர். ஸோ இன்ஸ்கேப் சாஃப்ட்வேரில் வந்து எப்படி வெக்டார் இமேஜை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா see the diagram. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இல்லை பெயிண்டட் வித் பிக்சல்ஸ். ஸோ பெயிண்ட் பண்ணுற மாதிரி இது இருக்கும். ஸோ அதில் இமேஜஸ் இப்படி வரும். மேடு வித் வெக்டார். ஸோ வெக்டார் இது யூஸ் பண்ணோன்னா அதோட சிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ மேக்னிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டாக ஒரு மாதிரி கொலாப்ஸாக நமக்கு தெரியும். இது பார்த்தா கிளியராக நமக்கு தெரியும். மேடு வித் வெக்டார் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறது வந்து நமக்கு கிளியராக தெரியும் அந்த லைன்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து creating vector image through Inkscape software. ஸோ Inkscape software மூலமாக க்ரியேட் பண்ணி நம்ம பார்க்குறது. ஸோ அதை மேக்னிஃபை தான் நம்ம பண்ணி நமக்கு காமிச்சிருக்காங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ Inkscape software is used to convert image drawn on paper into vector image. ஸோ எப்படி சாஃப்ட்வேர் யூஸ்டு டு கன்வெர்ட் இமேஜை வந்து ட்ரான் ஆன் பேப்பர் இன்ட்டு வெக்டார் இமேஜஸ். ஸோ பேப்பர் இன்ட்டு வெக்டார் இமேஜை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்ஸ்கேப் சாஃப்ட்வேரில் தான் இருக்குது. ஸோ இதில் ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ஸ்கேன் த பிக்சர் வி ஹாவ் ட்ரான் இன் த கம்ப்யூட்டர். ஸோ அந்த கம்ப்யூட்டரில் நம்ம என்ன பிக்சர் வேணுமோ அதை எடுத்து வைக்கணும், இல்லை ட்ரா பண்ணி வைக்கணும். இதுதான் ஸ்டெப் 1. ஓகே, ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா then we have to open this picture in the Inkscape software, select the entire pictures. ஸோ அந்த பிக்சர்ஸை Inkscape சாஃப்ட்வேர் மூலமாக செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு பண்ணி அதில் வைக்கிறோம். ஸோ இது ஸ்டெப் 2. அண்ட் ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா செலக்ட் path options from the sub menu, select trace bitmap options. ஸோ bitmap ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணி இந்த செலக்ட் பாத் ஆப்ஷனில் ஃப்ரம் த சப் மெனுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ட்ரேஸ் bitmapனு ஒன்று இருக்கும். ஸோ அந்த bitmap ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணோம். இது வந்து ஸ்டெப் 3. ஸோ இந்த ஸ்டெப்லாம் பார்த்தீங்கன்னா வெக்டார் கிராஃபிக்ஸை எப்படி ஒரு பிக்சர்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, அதுதான் ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா டூ corrections in the small screen which appears. ஒரு small screen வந்து appear ஆகும். now upload this editing image and click on OK. ஸோ அப்லோட் பண்ணி எடிட் பண்ணுறதுனா அந்த இமேஜில் எதுவும் எடிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஓகே பட்டனை கிளிக் பண்ணணும். ஓகே, இது ஸ்டெப் 4. ஸோ இந்த மாதிரி பிக்சர் வரும். இது அப்லோட் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஓகே அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 5ல் என்ன பண்ணணும்னா
Now close the screen of trace bitmap. So in the screen close பண்ணிட்டு now click the pictures that appear on the present screen and drag it. So on the present screen drag it பார்க்கணும். You will get the vector graphics on the drawn picture. So vector graphics வந்து பக்கத்திலே நமக்கு தெரியும். Save it by clicking the save button. Save button மூலமா அந்த pictures நம்ம என்ன பண்றோம், சேவ் பண்றோம். and save in your choice of file format. So எந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணி வைக்கணுமோ ஸோ அந்த ஃபைல் ஃபார்மேட்டில் நேம் இது பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எடுத்த பிக்சர். விக்டர் கிராஃபிக்ஸ் வந்து பக்கத்தில் நியர்லியே இருக்குது பாருங்கள், அதுதான் விக்டர் கிராஃபிக்ஸ். ஸோ ஒரு பிக்சரை எப்படி விக்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக நம்ம க்ரியேட் பண்ணி தனியாக கொண்டு வருமோ ஸோ இதுதான் அப்படியே ரியல் அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து க்ரியேட் பண்ணுறது சம் ஃபார்மேட் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்லாம் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட் us see dimensional and 2-dimensional and 3-dimensional images பற்றி தான் பார்ப்போம். அதாவது டைமென்ஷனல் அண்டு 3D டைமென்ஷனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க 2D 3Dலாம். ஓகேவா, ஸோ இந்த பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸை வந்து நம்ம எப்படி பார்ப்போம், எப்படி இருக்கும், அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்ப்போம். ஓகே, as soon as we see in the above picture we know the difference between two. ஸோ ரெண்டு இது இருக்குது. the first is 2-dimensional 2D சொல்லுவோம். another one is 3-dimensional 3D சொல்லுவோம். 2D 3Dலாம் இப்போ இருக்குது. 3Dலாம் அந்த கண்ணாடி போட்டு போய் பார்ப்போம். ஸோ ரியலாக நமக்கு பக்கத்துலேயே நியர்பை நடக்கிற மாதிரி இருக்கும், நம்ம பக்கத்துலேயே யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மோஸ்ட்லி இந்த வந்து கோஸ்ட் அந்த பேய் படம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ 3Dயில் பார்த்தோன்னா இன்னும் பயந்து போயிடுவோம் நம்ம. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கிரியேட்டிவிட்டி டெக்னாலஜியில் இருக்குது. ஓகே, the 2-dimensional 2D images have only the 2 dimensions. ஸோ 2 டைமென்ஷன் தான் இருக்கும். என்னென்ன, லென்த் அண்ட் ஹைட். ஸோ அந்த 2Dயில் வந்து லென்த் அண்ட் ஹைட்டு மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ 2D டைமென்ஷனில் என்ன இருக்கும், லென்த் அண்ட் ஹைட் இருக்கும். பட் த 3D டைமென்ஷன் அதாவது 3-dimensional இமேஜஸில் ஹாவ் லென்த் ஹைட் அண்ட் வெத்து. ஸோ 3 ப்ரெசென்ட்டாக இருக்கும், லென்த் இருக்கும், ஹைட் இருக்கும், அண்ட் வெத்து வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை 3D டைமென்ஷன் சொல்லுவோம். 3D இமேஜஸ் அப்பியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ் லைக் இஸ் ஹேப்பன் இன் த ரியல் வேர்ல்டு. ஸோ ஒரு ரியல் வேர்ல்டுக்குள்ளேயே நம்ம இருக்க மாதிரி. ஸோ நிறைய வீடியோ கேம்ஸ் மாதிரிலாம் இருக்கும். ஸோ வீடியோ கேம்ஸ்லாம் அந்த அதுக்குன்னு ஒரு மிரர் இருக்குது. ஸோ அதை நம்ம போட்டுட்டு பண்ணோன்னா நமக்கு நியர்பை போய் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது. ஆனால் அது உள்ளே நம்ம பார்க்கும்போது நியராக நம்ம அந்த கேமில் விளையாடுற மாதிரியோ இல்லை ஒரு படம் மூவி பார்க்கும்போது ஸோ அந்த மூவியில் பக்கத்தில் நமக்கு நியர்பை நடக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு தோணும். ஸோ அதுதான் வந்து 3D. ஓகே, நெக்ஸ்ட் let us see 3-dimensional videos will bring the screens alive before our eyes. நம்ம ஐஸுக்கு நியர்பை நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆல்ரெடி there are 3-dimensional ஃபிலிம்ஸ்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். now 3-dimensional games have also got released. ஸோ 3D டைமென்ஷனல் கேம்ஸ் கூட இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நிறையா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இருக்கிறது ஒன்றுமே இருக்காது, ஆனால் நம்ம பக்கத்தில் உள்ளே போய் ரியலாக நம்ம ஐக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்மளே டச் பண்ணி விளையாடுற மாதிரி அப்படிலாம் க்ரியேட் பண்ணி 3D ஃபிலிம்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இப்போ கேம்ஸும் வந்திருக்கு. ஓகே, now there is a new technology virtual reality in 3D. ஸோ விர்ச்சுவலாக நமக்கு ரியலாக இருக்க மாதிரி நமக்கு தோணும். virtual reality is a technology which shows the computer image as a real image. ஸோ கம்ப்யூட்டர் இமேஜுக்கும் ரியல் இமேஜுக்கும் எந்த டிஃப்ரெண்ட் இல்லாமல் அந்த 3D இதில் எப்படி இருக்கும், ரொம்ப ரியலாக ஆக்டிவலாக நமக்கு நியர்பை நடக்கிற மாதிரி அப்படியே தோணும். ஓகே, when we see games through this technology we can feel perceives the settings of the game as a real. ஸோ அது ஒரு கேம் தான், அது அங்கே ஒன்றுமே இருக்காது, ஆனால் ரியலாக நம்ம அதுக்குள்ளே போய் விளையாடுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஓகே, now this technologies has been introduced in smartphones do. ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆல்சோ will be அதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எது இந்த மாதிரி டெக்னாலஜி மூலமாக 3D கேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் எங்கேயும் போகணும்னு தேவையில்லை, நம்ம ஃபோன்ஸ்லேயும் நம்ம இந்த 3D கேம்ஸ்லாம் என்ன பண்ணலாம், ரியலாக விளையாடலாம். ஓகே, so dear students, Unit-7 visual communication lesson is completed. Okay, I think you will be understand. Okay, thank you students.